சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நாள் அவளை கூப்பிட்டு, நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, வேணும்னா சந்தோஷமா இருக்கலாம், நான் கூப்பிடுற இடத்துக்கு வான்னு ரம்யா கிட்ட அவன் பொய்யா ஒரு விஷயத்த சொன்னான். கூப்பிடுற இடத்துக்கு வான்னு ரம்யாவை வெறுக்க வச்சான். அந்த கோவத்துலதான் என் தங்கச்சியும் அவனை அடிச்சா. ஆனா அன்பு என் தங்கச்சி ரம்யா அடிச்சத பாசமா தான் நினைச்சான். அன்பு அப்படி பேசுறதுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஏண்டா உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்கிட்டேன்னு கேட்டப்போ என் மேல அன்பு வச்ச தவிர அவ அப்படி என்ன தப்பு பண்ணா? அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணா, அது தப்பா? உன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே ஒரு அண்ணன் நினைப்பான். என் மேல இருக்க அன்பை விட எனக்கு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுவே எனக்கு சந்தோஷம்னு சொன்னான். அன்புவ நான் என் தம்பியா தான் பாக்குறேன். இன்னைக்கு என் குடும்பமே அன்புவ கொண்டாடுது. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கேட்காமலே வந்து உயிரை கொடுத்து தாங்குறவன் தான் அன்பு. ஆனந்தி, நாங்கெல்லாம் அன்பு நல்லவன் சொல்லும் போது நீ நம்பல, இப்ப நம்புறியா? அன்னைக்கு பாண்டி விளையாடி கருணாகரன் நீ மாட்டிக்கிட்டப்போ உன்னை காப்பாத்தணுன்றதுக்காக பெல் அடிச்சு மகேஷ் சார வர வச்சுதான் அவன் தான். நீ அவன் மேல வெறுப்ப காட்டினப்பெல்லாம் எல்லார் மேலயும் எப்படி அக்கறையா இருந்தானோ அதே மாதிரிதான் உன் மேலயும் அக்கறையா இருந்தான். அவன் தான் அன்பு. ஆனந்தி, இதுக்கப்புறமும் நீ அன்பன புரிஞ்சுக்கலனா உன்னை விட கண்மூடித்தனமான ஆளு யாருமே இல்ல ஆனந்தி. ஏ சௌசௌ, போதும் நிறுத்து. பாவம், அவளே ஏற்கனவே நிறைய குழம்பி போயிருக்கா. நீங்க அவளை சும்மா கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. ஆனந்தி, நான் சொன்ன மாதிரி உனக்கும் அன்புக்கும் நடுவுல இனிமே நாங்க யாருமே வரமாட்டோம். என்ன நடந்துச்சுன்னு உனக்கே நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே அன்பு கிட்ட பேசுறதும் பேசாததும் உன் இஷ்டம். நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம், வாங்க. அந்த ரகுவா இதெல்லாம் பண்ணா? எஸ் டாட். மை காட். ஃபங்க்ஷன்ல அவ்வளவு பணிவா இருந்தானே மகேஷ். அந்த ராஸ்கல் நடிக்கிறானே எனக்கு அப்பவே தெரியும். பட் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகலல, சேஃப் தானே? ஒண்ணும் ஆகல மாம். அன்பா அந்த பொண்ணை சேவ் பண்ணிட்டான். அந்த ராஸ்கல்ல சும்மாவை விட்டீங்க? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சுல? இல்ல டாட், விட்டுட்டோம். வாட்? அவன் எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிருக்கான். அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம ஏன் அப்படியே விட்டீங்க? போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு பதிலா அவன் யாருன்னு இந்த சொசைட்டிக்கு தெரிய வச்சிருக்கோம் டாட். அவன் பண்ண தப்ப கன்ஃபஸ் பண்ண வச்சு அந்த வீடியோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு கம்பெனியை விட்டே துரத்திட்டோம். இதுக்கப்புறம் அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது. அவன் வீட்டுல இருக்கிறவங்கள, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாம தலை குனிய போறான். இதான் அவனுக்கு கொடுத்த பெரிய தண்டனை. இந்த மாதிரி பொறுக்கிங்கள் எல்லாம் இப்படிதான் சொசைட்டிக்கு முன்னாடி அசிங்கப்பட வைக்கணும். வெரி குட் மகேஷ். நீ வேற பார்வதி, சும்மாரு. மகேஷ், இவன மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாரையும் சொசைட்டில இப்படி ஃப்ரீயா விடுறது தப்பு. ஆனா அதுக்காக நீ ஸ்டாஃப்ஸை வச்சு அடிக்க வச்சதும் தப்பு தான். டாட், அவன் நம்ம லேடி ஸ்டாஃப்க்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான். அவன் அடிச்சது போய் தப்புன்னு சொல்றீங்க? அவன் அடிச்சத தப்புன்னு சொல்லல. அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு நீ யோசிக்காம செய்ய சொன்னல, அதுதான் தப்பு. ரகு இப்படி ஒரு தப்பு பண்ணதுனால லேடி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவன் மேல எவ்வளவு கோவமா இருந்திருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதே கோவம் அவன் உயிரை கூட பறிச்சிருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா அவங்களுக்கும் பிரச்சனை. கம்பெனியோட பேரும் கெட்டு போயிருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரகு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு
லேடி ஸ்டாஃப்ஸ் தனியா வெளியே வரும்போது அவங்கள பழிவாங்க ஏதாவது பண்ணா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? நடந்த தப்புக்கு இப்ப ஆக்ஷன் எடுத்து எந்த யூஸும் இல்ல மகேஷ். நம்ம ஸ்டாஃப்ஸோட பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். கொஞ்ச நாளைக்கு பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மூலமா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வெளியே போகும்போது அவங்கள வாட்ச் பண்ண சொல்லு. இனிமே இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயத்துல ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு செய். ஓகே டாட், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். குட். நான் நாளைக்கு கம்பெனிக்கு வந்து அந்த கல்யாண பொண்ணு ரேவதியை நான் பர்சனலா மீட் பண்ணி சாரி சொல்றேன். அவ கல்யாணத்துக்கான முழு செலவையும் நம்ம கம்பெனியை ஏத்துக்கும்னு சொல்றேன். அப்படியே மத்த லேடி ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அப்பாலஜி சொல்லிட்டு வரேன். என்ன டாட், இதுக்கு நீங்க வரணுமா? நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே நான் எல்லார்கிட்டயும் அப்பாலஜி கேட்டுட்டேன். அந்த பொண்ணுகிட்டயும் பேசிட்டேன். அந்த ரகு போனை வாங்கி டோட்டலா டெஸ்ட்ராயும் பண்ணிட்டேன். எவ்ரிதிங்ஸ் ஆல்ரைட் டாட். பாவம் அந்த அன்பு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். You're right, Dad. He's a gentleman. அவன்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லு. Sure, Dad. அந்த ராஸ்கல் ரகு நம்ம கம்பெனில சேர கருணாகரன் தான் காரணம். அவன் தான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணான். ரகு பண்ண தப்புக்கு கருணாவுக்கும் தண்டனை கொடுக்கணும். 1 month சஸ்பெண்ட் பண்ணி 1 மாசம் சம்பளம் போனாதான் இனிமே இந்த மாதிரி ஃப்ராடுக்கெல்லாம் நம்ம கம்பெனிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டான். சஸ்பெண்ட் him for a month. ஏங்க, கருணா என்ன பண்ணுவாரு? அவர் பாவம். நீங்க அவரை நம்புற மாதிரி அவர் அந்த பொறுக்கிய நம்பி இருந்திருப்பாரு. அவர் தானே அவனை அடிச்சு வெளியில துரத்திருக்காரு. அப்புறம் என்ன, உங்களுக்கு கோவம் இருந்தா பர்சனலா போன் பண்ணி 4 திட்டு திட்டிருங்க. அதை விட்டுட்டு சஸ்பெண்ட்லாம் பண்ணாதீங்க. பாவம், அவரோட ஃபேமிலியை பாதிக்கும்ல. எஸ் டாட், அம்மா சொன்னதுதான் நானும் சொல்ல வந்தேன். அவருக்கும் ரகு இவ்வளவு மோசமானவனு தெரியாது. வர வர கம்பெனில ஏன் இவ்வளவு இஷ்யூஸ் வருதுன்னு புரியவே இல்ல. Don't worry, Dad. I'll handle it. Everything will be okay. கம்பெனி பிரச்சனை எல்லாம் பேசினது போதும். 2 பேர் வாங்க, சாப்பிடலாம். வாங்க.